ஏய் வாடி வெளியே. ஏய் எப்படி அவ வீட்டுக்குள்ள? வரேன்டி வரேன். என் புள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அடச்சி தள்ளி போ. ஐயோ 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 ஐயோ. டேய் என்ன காரியடா பண்ணிட்டு வந்திருக்க? பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. தாய் தகப்பன் நாங்கெல்லாம் உசுரோட இருக்கிறப்பவே எங்களுக்கு தெரியாம இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா? சொல்லுடா. நான் தான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்களா? நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் என் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேசுடா பேசு, நல்லா பேசு. இத பாரு, இதெல்லாம் நீ பேசலடா. தோ இங்க நிக்கறாங்களே இவங்கதான். இவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு சாவி கொடுக்கறாங்க. அவங்க குடுக்கற சாவியில தான் நீ அப்படியே பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. என்னது என்ன? ஏமா ருக்மணி அம்மா, அன்னைக்குதான் உங்க வீட்டுக்கு வந்து படிச்சு படிச்சு சொன்னல. என்ன சொன்ன சொல்லு, என்ன சொன்ன? இந்த சம்பந்தம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, நீங்க வேற எங்கேயாச்சும் போய் மாப்பிளைய பாத்துக்காங்கன்னு சொன்னனா இல்லையா? சொன்னனா இல்லையா? சொல்லுங்க. அப்படி இருந்தும் என் புள்ளைய விடாம தேடி புடிச்சு கட்டி வச்சிருக்கீங்கன்னா உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் உங்க மகளுக்கு இந்த உலகத்துல வேற எங்கேயுமே மாப்பிளை கிடைக்கலையா? இவளை கட்டிக்கிறதுக்கு வேற எவனுமே கிடைக்கலையா? சொல்லுங்க. இடிச்ச வாய என் புள்ளதான் கிடைச்சா நான் உங்களுக்கு? இல்லம்மா. டேய் நேத்து வரைக்கும் நான் உன்னை மதிச்சு நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது என் பொண்டாட்டியோட குடும்பம். தேவையில்லாம இங்க வந்து ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்கள காயப்படுத்துறத நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். முதல்ல வீட்டுக்கு போ. ஐயோ 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 ஐயோ. டேய் நீ பேசுறடா. இவதான், இவளாலதான் இப்படி பேசுற. இவ உன்னை பேச வைக்கிறா. நான் சும்மா விட போறதில்ல. வாங்க வாங்க எல்லாரும் வெளிய வாங்க. இதுக்கு நான் நியாயம் கேட்காம விட போறதில்ல. எல்லாரும் வாங்கம்மா. என்ன காட்சி? பதட்டப்படாம சொல்லுங்க. என் புள்ளைக்கு சொல்லி கொடுத்து அவனை தூண்டி விட்டு என்ன சொக்குப்பொடி போட்டாங்களோ தெரியல, என் புள்ளை எனக்கு எதிராவே பேசுறானே. ஐயோ பெத்த வயிறு பத்தி சொல்றீங்க. டேய் சண்முகம், எங்களை எதிர்த்துக்கிட்டு இப்படி ஒரு கல்யாணம் பண்ணல. நீயா முடிவு பண்ணிக்கிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்னைக்குமே நினைக்காதுடா. கூடிய சீக்கிரமே இந்த குடும்பத்தோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ அம்மா எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்கம்மான்னு நீ என் வீடு தேடி வரதாண்டா போற. அன்னைக்கு உனக்கு தெரியும்டா தாய் தகப்பனோட அருமை என்னன்னு. இத பார், மனசார சொல்றேன், என் புள்ளைய ஏமாத்தி இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, உங்க குடும்பத்துல யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க. எல்லாரும் வீணாதான் போவீங்க. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க.